ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தாலும் நல்ல கதையம்சம் இருந்தால் மட்டுமே ஒரு படம் வெற்றி பெறும். கோவையில் ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் கேந்திரன் பேச்சு. அண்மையில் மாசாணி மற்றும் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் நடித்து வெளியாகிய வடம் திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் இதே கூட்டணியில் உருவாக உள்ள ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர்கள் இசையமைப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் நடிகர்கள் முனிஸ்காந்த், பாலசரவணன், துரு கார்த்திக் மற்றும் வடம் படத்தில் நடித்த நடிகைகள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்நுட்ப வளர்ச்சியால் இசைத்துறையில் பெரிய மாற்றங்கள் வந்தாலும் இசை உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே திரைத்துறையில் சாதிக்க முடியும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசையமைப்பாளர் டி இமான் பேசுறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் மட்டும் இல்லை, இந்த வடம் படத்துடைய மொத்த டீமும் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு குடும்ப நிகழ்வுக்காகவும் ப்ளஸ் இந்த வடம் திரைப்படத்தின் வெற்றி விழாக்காகவும் நாங்கள் கோவை வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாசாணி பிக்சர்ஸோடைய முதல் தயாரிப்பு வெற்றிகரமான திரைப்படமா மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவருடைய அடுத்த பட அறிவிப்பு, அதாவது ரேஸ் படத்துடைய அறிவிப்பு இந்த வெற்றி விழா மேடையிலேயே மக்கள் நினைச்சு பார்க்கறது கூடுதல் சந்தோஷம். இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராஜசேகர் அவர்கள் மாசாணி பிக்சர்ஸ் சார்ந்து அண்ட் கூட இந்த வேலை செய்யும் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் அண்ட் படத்துடைய இயக்குனர்